மான்சி, this is not fair. You can't compel him like this. இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே, விடு. It's okay சந்திரா, நான் ரெடி. That's great bro-in-law. எனக்கு தெரியும் நீங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டீங்கன்னு. நான் என்ன சொல்லணும் நீ? சொல்லணுமா? bro-in-law, என் சேனல் கிச்சன் சேனல். நீங்க இன்னைக்கு சமைக்கணும். அதனா லைவ் ரிலே பண்ணணும். சமைக்கணுமா? நானா? மான்சி, திடீர்னு சொன்னா என்ன அர்த்தம்? நேத்தே சொல்ல வேண்டியதானே? நான் நேத்தே சொல்லலாம் தான் நினைச்சேன். பட் bro-in-law அவர் மூட்லயே இல்ல. மோரோவர் அவர் சீக்ரெட் ரூமுக்கு போய் பூட்டிக்கிட்டாரு. அப்பவும் நான் bro-in-law கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இங்கதான் எந்த ஒண்ணு செய்யணும்னாலும் எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கே. மான்சி, இப்ப உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு. ஓகே ஓகே bro-in-law, நீங்க பெரிய VIP. நீங்க சமைக்கிறத நான் லைவ் ரிலே பண்ணா என்னோட சேனல் டாக் ஆஃப் இந்தியா ஆயிடும். அதுவும் ஒரே நாள்ல நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேன். நீங்க ஆபீஸ் போகல, ஓகேயா? சூர்யா, நீ தான் நல்லா சமைப்பியே, அப்புறம் என்ன? ஓகே, நான் ரெடி. பட் நாட் இன் திஸ் Dress. Just give me 5 minutes. mom-in-law, உங்களுக்கு வேணா என் யூடியூப் சேனல்ல ஒரு சான்ஸ் தரேன். நீங்க வேணா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என் ஆளை விட்டா போதுமா, அதுவே நீ எனக்கு தர பெரிய சான்ஸ். சூப்பர் மம்மி. Wow, Anna. Great, na. Wow, super bro-in-law. That's the spirit. Mom-in-law and Chandra, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். பெட்டர் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கொஞ்சம் போயிட்டா நல்லா இருக்கும். No, I want to watch this, Mansi. சந்திரா, இன்னைக்கு உனக்கு ரூம் கிளீன் பண்ற வேலை, அத போய் செய். இத முடிச்சிட்டு வந்து அதையும் லைவ் ரிலே பண்றேன். நீ போ. அவ ரூம் கிளீன் பண்றத லைவ் ரிலே பண்ண போறியா? இன்னைக்கு உனக்கு என்னாச்சு மான்சி? ஏன் உங்க பையனை ரூம் கிளீன் பண்ண சொன்னா உங்களுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் செய்யலாம் mom-in-law. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். அதுதான் என் கிச்சன் ஷோட கான்செப்ட். உங்க பையன் ரூம் கிளீன் பண்றான்னு உடனே குதிக்காதீங்க. சந்திரா கிளீன் பண்ண அவன் பின்னாடி நான் போய் கிளீன் பண்ணணும். எனக்கு டபுள் வேலை தான் mom-in-law. வா போலாம். ஓகே bro-in-law, get ready. நீங்க இந்த பொசிஷனுக்கு வாங்க. சுமிதா, நீ ஷூட் பண்ணு. சரிங்க. bro-in-law மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணு. ஹலோ டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு என்னோட சேனல்ல வரப்போற VVIP யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? முடியவே முடியாது. I bet, yes, the great business tycoon, the great Surya Prakash is in live now. Hi all. bro-in-law, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? ட்ரெடிஷனல் சமையல் தான் எப்பவும் என் சாய்ஸ். மணத்தக்காளி கீரை. இதுதான் மணத்தக்காளி கீரை. இன்னைக்கு நாம செய்ய போறது மணத்தக்காளி கீரை கூட்டு. இன்னைக்கு பாதி பேர் இந்த மணத்தக்காளி கீரைய பார்த்திருக்க கூட மாட்டாங்க. இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஹை அயர்ன் கண்டென்ட். மணத்தக்காளியா? கிரேட் bro-in-law. இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு நான் சமைக்க போறது எல்லாமே எங்க வீட்டு தோட்டத்துல ஆர்கானிக் முறைப்படி விளைஞ்சது. அது மட்டும் இல்ல, மண்பானை கடாயில தான் சமைக்க போறேன். அதோட மிக்ஸில அரைக்க போறது இல்ல, அம்மியில தான் அரைக்க போறேன். ஓகே, let us start now.
பங்கஜ், சூர்யா சார் ஏன் நேத்து யார்கிட்டயும் சொல்லாம போனாரு? எனக்கு எப்படி தெரியும் ராஜி? உங்களுக்கு நிச்சயம் தெரியும் பங்கஜ். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சே, ஐ அம் ஃபைன் வித் இட். மீராஜி, anger is not good. நீல் விஷயமா சார் அப்செட்டா இருக்காரு. அதான் முடிஞ்சு போச்சே பங்கஜ். நேத்து அந்த சுப்பிரமணி வந்த பின்னாடிதான் சார் ரொம்ப அப்செட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. am I right? Why are you laughing பங்கஜ்? nothing மீராஜி, சொல்லுங்க. சார் வெளிய போனது தெரியாம நம்ம ஹீரோயின் பாஞ்சு ஓடி வந்தா சார் ரூமுக்கு. அவளுக்கும் என்ன விஷயம்னு தெரியல, நல்லா திட்டி வெளியில அமுச்சு விட்டுட்டேன். இவ்ளோ நேரம் ஆச்சு, சார் இன்னும் ஆபீஸ்க்கும் வரல, போனும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. பங்கஜ், ப்ளீஸ் டெல் மீ, why சூர்யா சார் இஸ் அப்செட்? மீராஜி, அதான் சொன்னேனே நீல் விஷயமான்னு. நீலுக்கும் அனுக்கும் கல்யாணம் பண்றதா சுப்பிரமணியம் சார் சூர்யா சார்ட்ட சொன்னாரு. அதனால தான் அப்செட் ஆனாரா? எனக்கு எப்படி தெரியும் மீராஜி? This is too much பங்கஜ், don't irritate me. பட் அதுக்கே சூர்யா சார் அப்செட் ஆகணும்? எனக்கு என்ன தெரியும் மீராஜி? இரிட்டேஷன் டு தி கோர். என்ன இரிட்டேட் பண்றதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? இரிட்டேஷன் நாட் குட் மீராஜி. பங்கஜ், see this பங்கஜ், சார் யூடியூப்ல லைவ்ல இருக்காராம், Facebookல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. வாட்? நிஜமாவா? எஸ் பங்கஜ், மான்சி மேம் சேனல்ல லைவ் போயிட்டு இருக்கு. Let us watch. See, I can't believe this பங்கஜ். ஒரு பிசினஸ் சக்கரவர்த்தி யூடியூப்ல சமைச்சிட்டு இருக்காரு. ஏன் பிசினஸ் சக்கரவர்த்திங்க சமைக்க கூடாது மீராஜி? நோ நோ நோ, நான் அப்படி சொல்ல வரல. நேத்துல அப்செட்டா இருந்தாரு, ஆனா இன்னைக்கு how this miracle happened? மான்சி மேடம் கம்பல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மான்சி மேடம் சொல்லி சூர்யா சார் எதுவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காரா? கரெக்ட் பங்கஜ். However, சூர்யா சார் சந்தோஷமா இருந்தா அதுவும் நல்லதுக்கு தான். கரெக்ட் மீராஜி. நேத்து இருந்த சூர்யா சாருக்கும் இன்னைக்கு லைவ்ல இருக்கிற சூர்யா சாருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்ல? தட்ஸ் கிரேட். நம்ம மான்சி மேடத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அனு மேடம், காஃபி. இல்ல வேண்டாம். என்ன மேடம், ஆபீஸே கலகலப்பா இருக்கு, நீங்க என்னமோ டல்லா இருக்கீங்க? சூர்யா சார் சமைச்சுக்கிட்டு இருக்காராம், மொபைல்ல வருதான், அதான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மணத்தக்காளி கீரையை சேர்க்க போறோம். ஓகே, இந்த மண்பானையில சமைக்கும் போது ஒரு வாசம் வரும் பாருங்க, சூப்பர். அனு, சூர்யா சார் எப்படி சமைக்கிறாரு பாரு, எனக்கு கூட இப்படி சமைக்க வராது. கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். ஆம்பளைங்க சமைக்கிறதே கஷ்டம், இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அதுவும் ட்ரெடிஷனலா சமையல் பண்றாருன்னா. இப்போல்லாம் சமைக்க தெரிஞ்ச பசங்களை தான் பொண்ணுங்க கட்டிக்கிறாங்க. சீக்கிரம் சமைக்க கத்துக்கோதீனா, அப்பதான் உனக்கும் கல்யாணம் ஆகும். அதுக்காக மணத்தக்காளி கூட்டெல்லாம் என்னால வைக்க முடியாதுப்பா. இந்த கீரையெல்லாம் நான் பார்த்தது கூட இல்ல. அதுக்குதான் சூர்யா சாரு இந்த கீரையை செலக்ட் பண்ணிருக்காரு. இந்த கால ஜெனரேஷனுக்கு நம்ம கல்ச்சரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ சேட். கரெக்ட் சார். சூர்யா சார் முகத்துல சந்தோஷத்தை பாருங்களேன். எந்த வேலை செஞ்சாலும் லவ் பண்ணி செய்யணுங்கிறத நான் சூர்யா சார் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இத கொஞ்ச நேரம் வேக விடுவோம். What do you say, Anu? Wow.
ரெடி. எப்படியும் சூர்யா சார் நார்மல் ஆயிட்டாருன்னா சந்தோஷம்தான். வீட்டுக்கு சித்தி வந்ததுல இருந்து அம்மாவும் அப்பாவும் நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப சூர்யா சாரும் ஓகே. கடவுளே, இந்த நீல் விஷயம் இத்தோட போகட்டும். நீல், நீ எங்க இருந்தாலும் நான் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்குவேன். குட் பை நீல். இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் அணு ஆளே காணோம். வர நேரம் தாண்டி. அடடே, இப்பதான் உன்னை கேட்டேன், அதுக்குள்ள நீயே இங்க வந்துட்ட. என்ன சித்தி, அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் டியூட்டி ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்வீங்க. நான் இன்னைக்கு வேலைக்கே போல அனு. ஓ, அக்காவும் தங்கச்சியும் எல்லா கதையும் பேசிட்டீங்க போல. இன்னும் முடியலானோ, பாதிதான் பேசிருக்கோம், மீதி இருக்கு. பேசுங்க பேசுங்க. காலையில அனு கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்தா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது அந்த நீலி விஷயம் தான் பூர்ணி. அப்பதான் அத பத்தி பேசிட்டு இருந்தோம், நீயும் வந்த. நீ வந்ததும் சுப முகத்திலே ஒரு தெளிவு வந்துருச்சு. இப்ப ஆபீஸ் எல்லாம் போயிட்டு வந்த உடனே இவளும் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. அதோட இந்த காலத்து பசங்க எப்ப சந்தோஷம் ஆகுறாங்க, எப்ப சோகம் ஆகுறாங்கன்னு நமக்கு என்ன தெரியுது? அது சரி, இவளுக்கு இப்ப என்ன வயசாகுது? ஏன் இவ்ளோ அவசரம் கல்யாணத்துக்கு? இன்னும் நிறைய படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு அப்புறமா அக்கா, இன்னும் கைமணம் மாறவே இல்ல. பிரியாணி சூப்பர். நீ வந்த சந்தோஷத்துல உனக்காகவே பண்ணேன்டி. என்ன அனு போனையே பாத்துட்டு இருக்க? தோ வந்துட்டு சித்தி. என்ன ஆச்சு அனு? திடீர்னு உனக்கு மூடு மாறுது, என்ன விஷயம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. சும்மா கேட்டேன், சாப்பிடு. இந்த செடியில பூ மலர்ற நாளுக்காகவும், நீங்க வந்து என்கிட்ட உங்க மனசுல இருக்கிறத சொல்ல போற அந்த நாளுக்காகவும் நான் காத்திருப்பேன் சார்.
வார்த்தை தேடினே நீதானே வசந்தம் நீங்காதே இதுவோ ஜென்ம பந்தம். சுமிதா, அக்கா அருகம்புல் ஜூஸ் கொண்டு வரவா? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா? அது தெரிஞ்சா நீயே அருகம்புல் ஜூஸ் கொண்டு வரவான்னு கேட்க போற? பாதாம் கீர் கொண்டு வரவான்னு தானே கேட்டிருப்ப. போய் பாதாம் கீர் ரெடி பண்ணு. ப்ரோ இன் லாக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. இதை விட இன்னும் நேரடியா சொல்லணுமா மாமின்லா? நீ இன்னும் விஷயத்த சொல்லவே இல்லையே மான்சி. மாமின்லா, ஒரு வீட்ல குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. அதுக்கு தான் பாதாம் கீர். புரியல மான்சி எனக்கு. மான்சி, I need to go to office immediately. ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. ஓகே? கம் ஆன் சந்திரா, வீட்ல இன்னைக்கு விசேஷம். நீ ஆபீஸ் போணும்ன்ற? விசேஷமா? ஏதா பூஜையா? வாட் மான்சி? என்கிட்ட யாரும் சொல்லவே இல்ல. பட் I have to go மான்சி. It's already pre-planned. நோ சந்திரா, இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். நீ இப்படியெல்லாம் பேசினீன்னா மாமின்லாம் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. இல்ல மாமின்லா? மா, இவ என்னமா சொல்றா? எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு மட்டும் புரியுதா சந்திரா? வந்ததுல இருந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கா, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம வீட்டு விஐபி அந்த மல்லிகை செடி மொட்டை விட்டுருக்கு சந்திரா. சீரியஸ்லி? அம்மா, நிஜமாவா மான்சி? இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா மான்சி? கம் ஆன் மான்சி. உனக்கு அது சின்ன விஷயம், ஆனா எல்லாருக்கும் அப்படி இல்ல சந்திரா. கரெக்டா மாமின்லா? கரெக்ட் மான்சி. மல்லிகை பூக்கிறது ரொம்ப நல்ல சகுனம். ஒரு செடி வளர்ந்து பூ பூக்கிறது நம்ம கையில இல்ல மான்சி, அது அந்த கடவுள் கையில இருக்கு. எல்லா செடியும் வளர்ந்து பூ விட்டுறாது மான்சி. சூர்யா பார்த்து பார்த்து வளர்த்தான். நிச்சயமா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ சொன்னது சரிதான் மான்சி. இன்னைக்கு பாதாம் கீர் செஞ்சே ஆகணும், அதுவும் என் கையால. சூப்பர் மம்மி. எஸ். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், வாங்க 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 வாங்க. வந்துடுறேன். சந்திரா, இப்ப நீ போலாம். ஏதோ மீட்டிங்னு சொன்னல. ஏய், அம்மா பாதாம் கீரி எடுத்து வரேன்னு சொன்னாங்க. அது உனக்கு இல்ல சந்திரா, அதுக்கு வேண்டியவங்க வந்தாச்சு. நீ கிளம்பு. ஓகே பாய்ண்ணே, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. பாய். மல்லிகைப்பூ வாசம் வீசுற மாதிரி இருக்கே. உங்களுக்கு அந்த வாசனை தெரியுதா? எஸ் அண்ணி, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். மல்லிகைப்பூ வாசனை தான்.